தஞ்சாவூர்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரது பெரிய கோவில்தான். ஆனா அதே தஞ்சாவூர்ல சோழர்களும் மராட்டிய மன்னர்களும் கொண்டாடின ரொம்பவே பவர்ஃபுல்லான இன்னொரு கோவிலும் இருக்கு. அதுதான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில். உடம்புல இருக்கிற வியாதிகளை விரட்டுற டாக்டரா பார்க்கப்படுற இந்த அம்மனை பத்திதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த கோவிலோட மிகப்பெரிய ஸ்பெஷலே என்ன தெரியுமா? இங்க இருக்கிற அம்மன் மத்த கோவில்கள் மாதிரி சிலையா இல்லாம புற்று வடிவுல சுயம்புவா உருவானவங்க. புற்று மண்ணால் ஆனதுனால மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தைலக்காப்பு மட்டும்தான் சாத்துவாங்க. அந்த காலத்துல சித்தர்கள ஒருவரான சதாசிவ பிரம்மேந்திரர் தான் புற்று வடிவில் இருந்த அம்மனுக்கு மாரியம்மன் வடிவத்தை கொடுத்து ஸ்ரீ சக்கரத்தையும் வச்சிருக்காரு. ஆரம்பத்துல இது புன்னை மரங்கள் நிறைஞ்ச காடா இருந்ததுனால இந்த ஊருக்கு புன்னநல்லூர்னு பேர் வந்துச்சு. இந்த கோவிலோட இன்னொரு பெரிய அதிசயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் வெயில் காலத்துல அம்மனோட முகத்திலையும் தலையிலையும் முத்து முத்தா வேர்க்குமாம். சாமிக்கே வேர்க்கிற அந்த அதிசயத்தாலதான் இவங்களுக்கு முத்துமாறுன்னு பேரும் வந்துச்சு. அம்மை நோய் தோல் வியாதி இல்ல தீர்க்கவே முடியாத நோயால யாராவது கஷ்டப்பட்டா இங்க வந்து மனசார வேண்டிக்கிட்டா போதும் 2 நாள குணமாக்கிடுங்கிறது இங்க இருக்கிற மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. நோய் சரியான உடனே பக்தர்கள் மாவிளக்கு போடுறது, உப்பு வெல்லம் வாங்கி போடுறது எல்லாம் இங்க ரொம்ப சகஜம். அதே மாதிரி இங்க ஆடி மாசம் நடக்கிற முத்து பல்லக்கு திருவிழா ரொம்ப பிரமாண்டமா இருக்கும். பல லட்சம் முத்துக்களால அலங்கரிச்ச பல்லக்குல அம்மன் வர்ப்போ பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க தஞ்சாவூர் பக்கம் போறப்போ மறக்காம தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.